ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எவ்ரிதிங் விட்டோ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பண்ணோம், மைட்டோக்கன் வந்து அவங்க விட்ரால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து மார்ச் 15 அப்போ சொன்னாங்க. இது மாதிரி வந்து விட்ரால் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 தரதா. இந்த விட்ரால் வந்து வருமா வராதா? அப்போ நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தானே. இப்போ வந்து நம்ம என்னென்ன பாசிபிலிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அது நான் சொன்னன்றது வந்து மெயினாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் பட்டன் எடுத்து ஆல் ட்ராப் பண்ணி கேட்பாங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் தெரிஞ்சு வச்சோம். இந்த மைட்டோக்கன் சீரிஸ் நான் எதுக்கு எடுத்தேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சும்மா ஒரு வீடியோவாட்டம் எடுத்தேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இது வந்து ஓகே இந்த சீரிஸ் எடுத்துடும் இது கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரி எந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் மெயினாக போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது ஏன் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நான் தெரியாமல் போட்டேன் எடுத்துடலாமா அப்படி எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் நான் எதுவும் சொல்லல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் இருந்துச்சு. அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். கரெக்டாக ஒரு மாதம் டைம் இருந்துச்சு. இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு வந்து டெய்லி என்ன வருதோ அதை விட்ரா பண்ணுங்க. வந்துச்சுன்னா உங்கள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு போட்ட கேபிட்டல் முதல்ல சேவ் பண்ணுங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த விட்ரால் வருமா வராது விஷயத்துல இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது தான். சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் மேலே அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து டேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வந்து ஹெட் வந்து இதுவும் ஆயிடுச்சு. அடுத்து ஆள் ரெக்ரூட் பண்ணுறோம், புதுசாக வந்து ஆளுங்க வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரிங்களா? கதைக்கு மேலே கதை வந்து இது மாதிரி வந்து ரஷ்யா உக்ரைன் வார்னால பார்த்தீங்கன்னா பாட் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அதை தள்ளி போட்டாங்க 15 தேதியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து தள்ளி போட்டுறாங்க ஏப்ரல் 1 வரையும். சரிங்களா? இது வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த வரையும் நான் நல்ல விஷயம் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க தருவாங்கன்னு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பிக்கை, ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கும். சரிங்களா? மீதிப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் தான். அதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் மேலே அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கு. இந்த நெகட்டிவ் சைட்னால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விட்ரால் வராமல் போயிடலாமான்றது வந்து யோசிக்க தோணும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் சேனல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைவ் சப்போர்ட் வச்சுருந்தாங்க. சரிங்களா? நம்ம அவங்க வெப்சைட்டில் போய் லைவ்ல வந்து நம்ம சேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 33% வந்து டேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் சப்போர்ட்டாக மாற்றுறாங்க. ஏன்னா அங்கே போய் எல்லாரும் போய் கிழிக்க ஆரம்பிச்சால திரும்பி பார்த்தீங்கன்னா இமெயில் சப்போர்ட் மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலகிராம் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க டெலகிராம் சப்போர்ட் தான் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு இமெயில் சப்போர்ட் பற்றி தெரியல, பட் வந்து டெலகிராம் சப்போர்ட் இல்லைன்னு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், எந்த ஒரு ரிப்ளையும் காணும். ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு இது எனக்கு வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த 330% பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கு. சரிங்களா? அவங்க வந்து அப்பயே சொன்னாங்க இது மாதிரி வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30% பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 நாளைக்கு மட்டும் நாங்கள் தரதா இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 11% ஆகும், 3 நாளைக்கு 33% இருக்கும். இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் வந்து அப்போ சொன்ன மார்ச் 6ஆம் தேதினாலா மார்ச் 6, மார்ச் 7, 8. சரிங்களா? 9ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பிளானை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 31 நடக்குது. இது வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிளானை வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. இன்னும் அது ஓப்பனாக இருக்கு. சரிங்களா? நீங்கள் இப்பயும் போய் செக் பண்ணி பார்த்தாலும் என்னன்னா இந்த 15 நாளைக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த 15 நாளைக்கு வந்து ஓப்பனாக வச்சு இந்த 3% இருக்கு இன்னும் காசு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் கேஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஇடின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விட்ரால் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஒரு மைட்டோக்கன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து விட்ரால்ஸ் இதுலேருந்து தான் மெயினாக வந்திருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா லிங்க்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த TQL9. சரிங்களா? இந்த 2 வேலட் அட்ரஸ் தான் அவங்க வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய டிரான்சாக்ஷனுக்கு. சரிங்களா? இந்த வேலட் அட்ரஸ் வந்து இதுக்கு மணி வருது. சரிங்களா? இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதர் வேலட் அட்ரஸ்லாம் வெளியே போகுது. இதுக்கு எங்க இந்த அமௌண்ட் வருதுன்னு பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ண வரையும் இன்னும் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த விட்ரால் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓகேஎஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் மெயினாக போகுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்ரால் தரல, பட் வந்து இதுக்கு நடுவில் நடந்த டிரான்சாக்ஷன் முக்கால்னா ஓகேஎஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது, பினான்ஸுக்கு போகுது, பினான்ஸ் ஹாட் வேலெட். சரிங்களா? ஹாட் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகும். அவங்களோட டிரான்ஸ்கேனில் போனீங்கனாலே எந்தெந்த வேலெட் போதோ அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் பினான்ஸ் ஹாட் வேலெட் போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஹாட் வேலட், நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி ஓகேஎக்ஸ்ல இந்த மாதிரி நிறைய வேலட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர செய்யுது. சரிங்களா? இது மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து மாட்டினாங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் வெளியே வரும்போது கன்ஃபார்மாக மாட்டுவாங்க. ஆனால் அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து அவங்க வந்து எல்லாரும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும்.
சரிங்களா. இன்கேஸ் வந்து அவங்க வந்து விட்ரால்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதான் இதான் சொல்றாங்க, அந்த TQL9 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஐக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து உள்ள வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு டைமுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள அமௌண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னது, அந்த வேலட் அட்ரஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் டேக் வந்து இருக்கும். சரிங்களா. OK16னா அவங்களோட டேக் இருக்கும், பினான்ஸ்னா பினான்ஸோட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சோட ஹாட் வேலட்னு சொல்லுவாங்க. ஹாட் வேலட் தான் ஒன்றும் இல்லை, என்னன்னா இப்போ நீங்கள் அனுப்புகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வேலட் வச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்து இந்த TRC20 நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாட் வேலட். சரிங்களா. அவங்களோட ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபண்ட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஒருத்தவங்க சென்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ TRC20 எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வேலட்ல இருந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும். அதே மாதிரி வந்து இந்த வேலட்ல இருந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு, இது மாதிரி வேலட்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அமௌண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது மொரோவர். சரிங்களா. நெக்ஸ்ட் இதுலேயே என்ன சொல்லணும்னு நினச்சுன்னு என்னுடைய கன்க்ளூஷனா என்ன சொல்றேன்னா, ஓகேங்களா, இது கூடவே ஒரு விஷயம் சொல்லணும்ட்டு மறந்துட்டேன். என்னன்னா வந்து இப்போ வந்து ஆப் வந்து சில பேருக்கு வந்து தெரியாம லாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி லாகின் பண்ணும்போது ஓடிபி வரதில்லை. சரிங்களா. அவன் மெயினாக வந்து மொபைல் நம்பர் கூட தான் வந்து ஓடிபி அளந்து ஓடிபி வரும், அதை வச்சு நம்ம லாகின் பண்ணியிருப்போம். பட் இப்போ ஓடிபி வரதில்லை. சரிங்களா. இது என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து லாகின்ல இருக்கவங்களாம் மறக்காம எதுவும் பண்ணிடாதீங்க மொபைல்ல. இந்த 2 நாள் வரையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு நாள் கரெக்டாக 24 ஹவர் இருக்கு. இதில் தான் தெரிய வரும் அவங்க விட்ரால் தராங்களா இல்லையான்னு. வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, சரிங்களா, இப்போ அவங்க விட்ரால் தந்துட்டாங்க, ஏப்ரல் 1 தந்துட்டாங்க. சரிங்களா. ஆனால் வந்து கேசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெகட்டிவ் நியூஸும் அது பாசிட்டிவ் நியூஸும் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்க்ளூஷன் உங்களுக்கே தெரியுது. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இன்னும் அது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்காக தான். மற்றபடி எந்த நம்பிக்கையும் யாருக்குமே இல்லை. சரிங்களா. அந்த அனௌன்ஸ்மெண்ட்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. ஓகேங்களா. அவங்க தந்துட்டாங்கன்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அமௌண்ட்டை வெளியே எடுக்க முடியுமோ எடுத்துட்டு வெளியே 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 வந்துருங்க. உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணி வச்சிருங்க. வேற ஏதாச்சும் ஒரு வேலெட்டில் போய் போட்டு வச்சுருங்க. இன்கேஸ் வேலெட்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா. நான் வந்து நார்மல் ஹேக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் எக்ஸ்சேஞ்சை நோக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இல்லை ப்ரோ அவங்க வந்து விட்ரால் தரலை. சரிங்களா. இதெல்லாம் ஏப்ரல் 1க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். விட்ரால் தரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைபர் கிரைம் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் நீங்கள் இது பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஏப்ரல் 1க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். சரிங்களா. ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து தயவு செஞ்சு போயிட்டு உள்ளே போய் பண்ணுங்கள். உங்ககிட்ட அவங்களோட வெப்சைட், அவங்களோட ஃபோட்டோஸ், என்னென்ன அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் சப்மிட் பண்ணிடுங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் வந்து அவங்க வந்து இது மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து எல்லா அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பேங்க் மூலியமாக தான் வெளியே எடுப்பாங்க. நீங்கள் வந்து கிரைம் வந்து சைபர் கிரைம் இன்ஃபார்ம் பண்ணால் தான் இது மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு தெரியும். நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்கள் நிறைய பேர் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணுறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ் எடுப்பாங்க. சரிங்களா. இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கு தான் இருக்கும். எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கோ ஒரே டைம் மேலே அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் போகும். அது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் போகிறப்ப திடீர்னு இன்கேஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்களை பிடிச்சிட்டாங்க. சரிங்களா. ஏன்னா எல்லா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு ஃபியட் அமௌண்ட்டாக நீங்கள் வெளியே வெளியே கம்பிச்சுங்க. பேங்க் வழியாக மட்டும்தான் எல்லா எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா கேவைசி பண்ணியிருப்பாங்க எல்லாருக்கும். இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் வந்து நம்மளாட்டும் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே எடுத்து வந்து அவனால செலவு பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மாட்டிப்பான். சரிங்களா. அப்போ மாட்டினான்னா இன்கேஸ் பிடிச்சாங்கன்னா அவன்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, யார் யாரெல்லாம் நம்ம வந்து ஃபைல் பண்ணமோ அவங்க எல்லாருக்கும் ரிட்டர்ன் தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் ரேர் கேஸ் தான். ஆனால் பிடிச்சா கூட அவன்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்குமான்னு தெரியாது. பட் வந்து இருந்துச்சுன்னா அவன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த இந்த சைபர் கிரைமில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுங்க மறக்காமல். அவங்க ஏப்ரல் 1க்கு அப்புறம் தரணும். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்களா. இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. இன்னும் நம்ம தமிழ் கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா பிற்ப கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்படிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் இதில் லாக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஆர்டர் வரும், டெய்லியும் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி போயிடவே போயிடாதீங்க. அது மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசையை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த அமௌண்ட் அப்படியே பிடிக்கணும். சரிங்களா. இதுதான் நான் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.